அப்படி நாளைக்கு எப்படி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக இந்த உண்மை எனக்கு தெரியணும்? என்ன? ஒன்றும் இல்லை, வந்து சேர்ந்து படுத்துட்டே இருக்கே, அதான் வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்க வந்தேன். சரி, தூக்கம் வந்தா தூங்கு. இல்ல, சும்மாதான் படுத்திருந்தேன். சரி வரேன். சரி. நீயாவது வீட்டில் யாருக்கிட்டையாவது ஏதாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே. இந்த உலகத்துல யாராவது சொன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கிஷோரே நம்பிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கிஷோர் நம்பியிருப்பான். பயம் அதான். உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டேன். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன். அன்னைக்காவது நீ பதில சொல்லியிருக்கலாம். ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு வேற மாதிரி தோணுச்சுது. அதான் நான் அன்னைக்கு உங்களுக்கு சரியாவே பதில் சொல்லல. அதான் விதிங்கிறது. நான் எப்படியாவது அந்த வீட்டில் இருக்க பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சலாங்கிறதுக்காக தான் நான் உன்னை அப்படி பார்த்தது. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போக என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதா கிஷோரை அவங்க வீட்லயே பார்த்தேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போற? வா. இல்ல, முக்கியமான டூட்டி, இன்னொரு நாள் வரேன். பரவாயில்ல வா, அம்மா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், வா. இப்போ உள்ள போனா ஒருவேளை சேர்மன் சொன்ன பொண்ணு இல்ல சேர்மன் சொன்னவங்க யாராவது உள்ள இருப்பாங்களா? இல்ல எதுக்கு தொந்தரவே? முக்கியமான சொல்ல வந்துட்டேன், எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா கல்யாணம். இன்னும் 1 மாசத்துக்குள்ளே இருக்கும். கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நம்ம குரூப்லயே உனக்கு தான் முதல் கல்யாணம். பொண்ணு டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. சூப்பர்டா. இதான் ஃபர்ஸ்ட் இயர். சரி வா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? பொண்ணு வீட்டுலலாம் இல்ல, எங்க வீட்டுல தான் இருக்கா. வா. என்ன சொல்றா? எங்களுக்கு வேண்டிய பொண்ணு, அதான் எங்க வீட்டுல இருக்கா. வா. சரி வரேன். மாமா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனீங்க. இன்னும் வர காணும். எனக்கு இந்த மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க மாமா. நீங்க தாலி எடுத்து கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். வந்துருங்க மாமா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு நீங்க மட்டும்தான். ப்ளீஸ், நானும் எவ்வளவுதான் கல்யாணத்தை தள்ளி போட முடியல மாமா. என் மேல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க மாமா. நான் கல்யாணத்தை தள்ளி போட்டதை பார்த்தேன் என் மேல சந்தேகப்படுறாங்க. நான் எப்படி மாமா அவங்க கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியும்? மாமா சீக்கிரம் வாங்க மாமா. மாமா வந்துருங்க மாமா. அப்பா வந்துருங்கப்பா. தென்மொழி, தென்மொழி. டேய் பொண்ணுத்த வா. என் நண்பன் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணா இருந்தா? தென்மொழி என் ஃப்ரெண்டு. ஏன் அம்மா டல்லா இருக்க? சரி சரி, நீ படி. இதான் ஃபர்ஸ்ட் இயர். ஓ சரி சரி, அம்மாவுக்கு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வா. சரி, இந்த பொண்ணுகிட்ட பேச நம்ம இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி, நான் வரேன். வா, அம்மா அண்ணி எல்லாம் இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. சரி. என்ன இப்படி பாக்குறான்? என் நண்பன் சொன்ன பொண்ணு எப்படி பாக்குறான் பாரு. அது ஏதோ நினைச்சாங்களோ.
அதே ச்சே, ஐயோ என்ன பொறுக்கி மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்களே. ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய வைக்க. சரிம்மா, என்னால கண்டுபிடிக்க முடியலடா. சீக்கிரம் கண்டுபிடிச்சவே சரிம்மா. அந்த பொண்ணை பத்தி எதுக்காக நீ என்கிட்ட சொல்லிட்டு போன? அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன அனுப்பி வச்சிருக்க? எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சாதான் எல்லா விஷயம் எனக்கு தெரியும். இப்ப அந்த பொண்ணு அங்கே நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன்னை நான் சாக விட்டுருக்க கூடாது. உன்னை நான் சாக விட்டுருக்க கூடாது. பொண்ணு வா, அம்மா என்ன கூப்பிட்டாங்க. அண்ணிலாம் சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க, சாப்பிடலாம் வா. சரி. உங்க வீட்டுல இவங்கெல்லாம் காதம்பரி புள்ளிய பத்தி சொல்லிட்டாலாம். அவ என் கல்யாணத்துக்கு நிப்பாட்டத்துக்குனே வந்திருக்கா. சொல்லுதலுக்கு பெருசு இல்ல, தூரத்து சொந்தம். வா, தூரத்து சொந்தம்னா அப்படின்னா இந்த பொண்ணு தான் இருக்கணுமா? இல்ல இந்த பொண்ணு முகம் டல்லா இருந்துச்சு, அதான். அவன் நினைச்சது நடக்கல, அதான் அப்படி டல்லா இருக்கா. நிஜமாவே தூரத்து சொந்தமா? தூரத்து சொந்தம் கூட சொல்ல முடியாது. சரி அது எதுக்கு, நீ வா. அப்படின்னா அப்படின்னா இந்த பொண்ணுதான் இருக்குமா? சரி வா. அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. 4 நாள் படிச்சு வந்திருக்கேன், என்னடி கொண்டு போய் மாட்டேங்க. இந்த பாரு, இன்னைக்கு ஒன்ன பார்க்கற வந்திருக்க. ஏதாவது அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க. ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கத்தாதடி, 4 நாள் படிச்சு வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பொண்ணை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்றேன்னு நானும் பார்க்கதான் போறேன். நேரடி கேட்டுருமா, சேர்மாவ தெரியுமான்னு கேட்டுருமா. இதுல என்ன இருக்குது, டேரக்டா கேட்டுரும். அப்பதான் இதுக்கு விட கிடைக்கும். நீங்க இங்க வந்து இவ்வளவு நாளாவது? இல்ல இதுக்கு கூட இங்க பாக்கலையா தான் கேட்டேன். 6 months ஆகுது. அப்படின்னா சேர்மா சொன்ன பொண்ணு என்ன சின்னால இப்படி பாக்குறாரு? அது என்னடா இந்த பொண்ணு மூஞ்சி தூக்கிட்டு போறா, நான் எப்படிதான் பேச? சாரி. என்ன ஆச்சு இவருக்கு? அது ஒரு நிமிஷம். அது ஐயோ இப்படி பேச போறேன்னு தெரியல உங்களுக்கு. அடைச்ச எல்லாரும் இப்படியே பார்த்தா நான் என்னதான் பண்ண? நான் எப்படிதான் தெரிஞ்சுக்க? இல்ல இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா இப்போதைக்கு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் நெருங்கி பழகுனாதான் ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்க முடியும். நெருங்கி பழகுறதுனா ஐயோ நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட நெருங்கி பழகலையே. எப்படி நெருங்கி பழகுனாதானே? என்ன பண்ண? இந்த பொண்ணுகிட்ட இருந்து டைரக்டா எதையும் வாங்கிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்க யாருக்கிட்ட நெருங்கி பழகணும். அவங்க மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். மீனாக்கா, உன்னை பத்தின ரகசியம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது இங்க பாரு, நீயா இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல உனக்கு வர லெட்டர் எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுவேன். கிஷோர்கிட்ட சொன்ன உன் நிலைமை என்னாகும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த குடும்ப மானத்தையே நான் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்ல, டீ கடைக்காரன் எல்லா விஷயத்தை நான் ஓப்பனா எல்லா பக்கம் பேசினேன். இப்ப நீ படிச்சுக்கிட்டு இருக்கிய ஃபர்ஸ்ட் இயர், இது அப்படியே நாசமா போயிடும். பாரு இங்க இல்ல, நீ எங்கேயுமே உன் படிப்பை தொடர முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீயா இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது. நீ கஷ்டப்பட்டு கூட படிச்சுக்கலாம், ஆனா நான் களத்துல இறங்கினேன், உன் படிப்பு உன்கிட்ட இருந்து போயிடும். அப்புறம் அந்த டீ கடைக்காரன் கூட தான் நீ வாழணும். அவன் டீ போடுவான், நீ எச்சி பாத்திரம் கழுவு, நல்லா இருக்கும். என் பொண்ணு கிஷோருக்கு தான்
புரியுதா? என் பொண்ணு சின்ன வயசுலேயே கிசர் கொடுத்தா வாழுவேன்னு சொல்லி ஆசையை வளர்த்துருக்கா. இப்ப இல்லைன்னு சொன்னா நீ ஓசீனத்துக்காக என் தம்பி வளைச்சு போடுவ. ஆனா நான் என் தம்பி வாங்கிட்ட படிச்சுட்டு என் பிள்ளை நான் இங்க கூட்டிட்டு போனா. இந்த கிசர் கூட வாழணும்னா அது என் பொண்ணு மட்டும்தான். புரியுதா? நீயா இங்க இருந்து போயிட்டா நல்லதே. இல்ல நான் நினைச்சா எந்த எல்லைக்கும் போய் உன்னை அசிங்கப்படுத்த முடியும். டிவி பேப்பர்னு எல்லா பக்கமும் போட்டா வரும். அப்புறம் உன் படிப்பு உங்க மிரட்டலுக்குலாம் நான் ஏன் பயப்படணும்? கிசாரி என்ன விரும்புறாரு, நான் அவரை விரும்புறேன். அப்படின்னா லடாக்குக்கு தினமும் லவ் லெட்டர் எழுதுறிய கவிதை, காதல் கவிதை, அதெல்லாம் அது பரிசுக்காக தான் அனுப்பிக்கிட்டு இருக்க. காதல் கவிதை பரிசுக்காக அனுப்பிக்கிட்டு இருக்க. மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும், அதுக்காக தான் அனுப்பிக்கிட்டு இருக்க. ஓ, காதலிக்கிறவன் உனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்பான். பழைய ஆளுதான்ப்பா. அப்புறம் இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதுறிய, அவன் உனக்கு மாசம் எவ்வளவு கொடுப்பான்? இதெல்லாம் நான் வெளியில சொன்னேன்னு வச்சுக்க. என்னடா இவளுக்கு எப்படி தெரியுன்னு பாக்கியா? ஒண்டா சராசரத்தை தேடி பிடிச்சிருவா இந்த காதம்பரி. நீயா கிசரை விட்டு போயிட்டா உனக்கு நல்லது. அதையும் மீறி அவர் கொடுத்தா வாழுவேன் வைப்பேன்னு இந்த டைலாக்கெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தாலும் ரொம்ப நாளா நீ அவங்க கூட வாழ முடியாது. எனக்கு கிசோரால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாவே வாழ்ந்தாலும் உங்க 2 பேரையும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்னு உயிர் பயத்துல நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுப்ப, இல்ல அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவானுங்கிற பயத்திலே நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுப்ப. கொடுக்க வைப்பா இந்த கோதாம்பரி. இங்க பாருங்க, நான் வேணா கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுறேன். நீங்க கிசர் வச்சு ஏதோ வேலை ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அவர் உசுருக்கு எதுவும் ஆகாம உங்களுக்கு சொத்து தான் ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். அதை வேணா வாங்கிக்கோங்க. நான் வேணா கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடுறேன். கிசார் இல்லாம என்னால வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, படிக்கணும், ரொம்ப ஆசை. நான் படிக்கணும். நான் இப்ப எங்க ஊருக்கு போனா நீங்க சொன்ன மாதிரி அந்த டீ கடைக்காரன் கூட என்ன வாழ வச்சிருவாங்க. அதுக்கு நான் வாழறதுக்கு வாழாமலே இருக்கல. ப்ளீஸ், நான் வேணா கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடுறேன். ப்ளீஸ். ஓ, நீ எனக்கு சவாசம் கொடுக்க? அட பாடி, என் பொண்ணு தான் இங்க வாழ்வா. அவரே என்ன விரும்புறாரு, நானும் அவரை விரும்புறேன். நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, என்ன அதிகமா பேச வைக்காத. ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப வழிய பாரு. நான் அன்னைக்கு எத்தக்கிட்ட சொல்லுவேன். சரி சொல்லு. அந்த லடாக்ல இருந்து ஒரு லெட்டர் வருதே, அத பத்தி நான் வாய் திறப்பேன். அது மட்டும் இல்ல, கவிதையா எழுதுறிய காதல் கவிதை, அதையும் நான் வெளியில சொல்லுவேன். அன்னைக்கு கிட்ட நான் சொல்லுவேன், அது வெளியில பரவும். அன்னைக்கு ஒரு விஷயம்னா நம்மள மாதிரி வீட்டுக்குள்ள நிக்காது, பேப்பர் டிவி நியூஸ் போய்கிட்டே இருக்கும். உன் கதை நாறு நாறுன்னு நாரிடும். ஏற்கனவே டாக்டர், அப்புறம் டீ கடைக்காரன், அப்புறம் 12 படிக்கும் போது ஏதோ உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களாமே, அவன் கூட உன்னை வந்து பார்த்துட்டு போனானாமே. இங்க பாருங்க, எனக்கு 12 படிக்கும் போது கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மைதான். ஆனா நான் விரும்பல. எங்க வீட்டுல கட்டாயமா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அவன் இன்னைக்கு ராத்திரி இங்க வந்துட்டு போயிருக்கானே, அதான் எனக்கு தெரியல. எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது. அச்சச்சோ, ஆனா இதெல்லாம் கிஷோருக்கு தெரியுமா? சொல்லிடாதீங்க ப்ளீஸ், சொல்லிடாதீங்க. இங்க பாரு, உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே, நான் படிக்க வைக்கேன். ஆனா நீ கிஷோரை விட்டுட்டு போயிடணும். இங்க பாரு, அப்படி போக மாட்டேன்னு சொன்ன முக்கியமான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. முக்கியமான ஆதாரமா? அதான் எப்பவும் காதல் கவிதை எழுதி அனுப்புவிய உன் காதலன், அவன் உன்னை பார்க்க வரானா. என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னை காப்பாத்த வந்திருக்கானா. உன்னை தேடி குற்றாலமெல்லாம் போயிருக்கானா. என்ன சொல்றீங்க? அப்படின்னா அது எங்க மாமாவா தான் இருக்கணும். அவன் வந்தா நிச்சயமா உன்னை காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும். அதனால அவனை நான் திசை மாத்தி விட்டுட்டேன்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவனை நான் திசை மாத்தி விட்டுட்டேன்ல. இல்லன்னா அவன் வந்து உன்னை காப்பாத்திர மாட்டான். ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா உன்னை யாரோ காப்பாத்த சொல்லி ஆளுக்கு மேல ஆள் அனுப்புறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது.
ப்ளீஸ் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். நான் கவிதை எழுதி அனுப்புனவர் வந்திருக்காரா? ப்ளீஸ் நான் அவரை பார்க்கணும் ப்ளீஸ். அப்படின்னா நீ கிசரை விட்டு போகணும். என் பொண்ணு இந்த இடத்துக்கு வரணும். நீங்க என்ன பேசுறீங்க? கிஷோரை நானும் விரும்புறோம். படிப்புக்காக தானே அவனை விரும்புனேன். படிப்புக்காக விரும்பினாலும் அவரை நான் விரும்புறேன்னு இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் ஒரு புருஷன்கிட்ட ஒரு பொண்ணு படிப்பை எதிர்பார்க்க கூடாதா? அவர் என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் என் புருஷன்கிட்ட எனக்கு உரிமை இல்லையா? நான் என் புருஷன்கிட்ட தானே படிக்கணும்னு சொல்றேன். நீங்க எப்படி பண்றீங்க? நீ கிஷோர் கூட வாழக்கூடாது. வாழ வேண்டியவா என் பொண்ணு. நீங்க தான் இப்படி சொல்றீங்க. ஆனா உங்க பொண்ணுக்குலாம் கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல தெரியுமா? போடி. நான் ஆதிரா கிட்ட பேசுறேன். அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. நான் அவகிட்ட பேசுறேன். இங்க பாரு, இந்த அன்னைக்கிலையும் படிப்பை கையில எடுத்துக்கிட்டு தான் படாத பாடுபட்டா. படாத அவமானம்லாம் பட்டா. நீயும் அதே அவமானத்தெல்லாம் பட போறியா என்ன? அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, நான் படிப்பேன். அவமானம்னா சாதாரண அவமானம்லாம் இல்ல. எந்த அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் படிப்பேன். அந்த அவமானத்தை என் படிப்பை கொண்டே நான் தொடச்சு எடுப்பேன். என்னால முடியும். முடியாதுடி. எல்லாத்தையும் எழுதி நீ நட்டு வீதியில நாய் மாதிரி கிடப்பேன். உன்னை தீண்டு வரீங்க யாருமே இருக்க மாட்டாங்க. போக்குறியா? இல்ல, வீட்டோட்டு ஓடி போயிட வேண்டியதா. இவர் பார்வை வேற சரியில்லை. நான் எங்கதான் ஓட? ஏதாவது உனக்கு பிரச்சனையா? எதனாலும் என்கிட்ட சொல்லு. ஷோ, இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில இருக்கா. கேட்கலாம்னு பார்த்தா அவன் என்ன சினிமா பார்த்துட்டு போறா. இந்த பொண்ணு எப்பவும் தனியா யோசிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு அப்பாவி மாதிரி இருக்குது. நான் இதுல எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்க இல்ல. இதே வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் என்னால எதையாவது கண்டுபிடிக்க முடியும். என் சேமத்துறைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியும். ஏற்கனவே அதிக காலம் ஆகி போச்சுது. நான் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கேன். சேர்மா, என்னால கண்டுபிடிக்க முடியல சேர்மா. எந்த பொண்ணு என்ன பிரச்சனை எதுவும் எனக்கு தெரியல சேர்மா. நீ யார காப்பாத்த சொன்ன எனக்கு தெரியல சேர்மா. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டேன். என்ன நீ ஒரு மனுஷனா மதிச்சியா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காதம்பரி நான் எப்ப சிக்குவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை உங்ககிட்ட நான் பேசத பார்த்து அதை ஏதாவது கதை கட்டி விட்டுட்டேன்னா, நீங்க வேற ஏற்கனவே கிஷோருக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே எனக்கு எங்கெந்த பிரச்சனை வருதுன்னே எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு +2 படிக்கும் போது ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்தது. உங்களுக்கு தெரியும்ல? சேர்மா தானே அதை தடுத்தான். கல்யாணம் முத நாள் வரைக்கும் கல்யாண ஏற்பாடு தடப்படலாம் நடந்தது. அவன் கூட நான் அன்னைக்கு அம்மா வீட்டுல இருக்கும்போது வந்துட்டான். அவன் எப்படி வந்தா? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு மட்டும் யாரு எங்கேருந்து வராங்கன்னு தெரியாம இருந்தது. அதனாலதான் உங்களை பார்த்து நான் பயந்தேன். நீங்க பார்த்த பார்வையும் அப்படி இருந்தது. எனக்கு பயமா இருந்தது. நான் எப்படியாவது உன்கிட்ட தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். எனக்கு தெரியுதுல்ல, நான் மிலிட்டரி மேலதான் நம்பினேன். நீங்க போலீஸ்னு தான் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் மிலிட்டரியில இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் யார் என்ன சுத்தி இருக்காங்கன்னு கூட நான் பார்த்திருக்க மாட்டேன். நான் என் மாமா பத்தி உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன். ஐயோ, நான் எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் டோட்டலா மறந்துட்டேன். உன்கிட்ட விசாரணை பண்ணணும், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் எதுவுமே எனக்கு தோணல. என் கவனம் ஃபுல்லா ஆதர பக்கம் திரும்பிச்சது. அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தனால நான் உன் பக்கமே அப்புறம் வரல. அப்போ உங்க காதல் உண்மைதானே? 100% உண்மை. ஆனா அது ஆதரா இல்லைன்னு. நான் அவளை விரும்பினது 100% உண்மை. அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னை விட அவளை யாரும் சந்தோஷமா பாத்துக்க முடியும்? அன்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. முடிஞ்சு போனதை பத்தி இனி பேசி என்ன இருக்கு? முடிஞ்சு போனுச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டல. நீ என் நண்பனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் நான் எதையுமே நிறைவேற்றல. இனி நிறைவேற்றதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அவன் ஆத்மா சாந்தி இல்லாம உன்னையே நினைச்சிட்டு இருந்த போல. இப்போ நீ படுற பாடு
இது வரைக்கும் நீ பட்ட பாடு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நீ பட்ட பாடல நானும் ஒரு உடந்தே இருந்தேன்னு அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அவனும் ஒரு உரமா நின்று நடக்கிறதெல்லாம் பார்த்திருப்பான்ல. உன் டைவர்ஸுக்கு நான் காரணமா இருந்தது எல்லாத்தையும் பார்த்திருப்பான்ல. ஐயா அப்படிலாம் இல்ல, நீங்க தெரியாம தானே பண்ணுனீங்க. தெரியாம பண்ணினாலும் அவன் ஆத்மா எவ்வளவு வேதனைப்படுதோ யாருக்கு தெரியும். யார வாழ வைக்கணும்னு நினைச்சு வந்தேனோ அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். யார வாழ வைக்கணும்னு நினைச்சு வந்துட்டேன், யாரையோ வாழ வச்சுட்டு. ஆனா அவங்களும் என்ன புரிஞ்சுக்கல. நிச்சயமா புரிஞ்சுக்குவா. உண்மையான காதல் இருந்தா அவன் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டான். சச்சா, அவ ஏதோ விவரம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். என்ன சொல்றீங்க? நான் அவளை புரிஞ்சுக்கிட்ட விதமோ அவன் என்ன புரிஞ்சுக்கிட்ட விதமோ வேற வேறையா இருந்திருக்கேன். நான் என் நம்ம காப்பாத்த சொன்ன பொண்ணு, அதனால நாம தான் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு வெளி உலகமே தெரியட்டாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தா போதுன்னு ஒட்டுமொத்த பாசத்தையும் அள்ளி கொடுத்துட்டேன். ஆனா அவளுக்கும் தேவைகள் இருக்கும், அவளுக்கும் ஏதாவது எண்ணங்கள் இருக்கும்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அவளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சேனே தவிர அவளுக்கு எப்பவும் குடும்பத்துல டாப்ல இருக்குன்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துல அப்படி எந்த பொண்ணும் டாப்ல வரல. அதனால இதுதான் சராசரின்னு அவளும் நார்மலா தான் வாழ்ந்திருக்கா. சரி, நீ நார்மலா டாக்டரா இருக்கும்போது கூட அவளுக்கு பெருசா தெரியல. உன் பேரு பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிக்கும் போதுதான் அவளுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கு. நீ அந்த ஆபரேஷன் முடிச்ச, இந்த ஆபரேஷன் முடிச்ச, அங்க பார்த்த இங்க பார்த்தேன்னு உனக்கு அந்த மடல இந்த மடல கிடைக்க கிடைக்க அவளுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கு. அன்னைக்கு நமக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இது அவளுக்கு கோவத்தை கொடுத்துருக்கு. அவங்க உன் திறமைக்கு தான் மதிப்பு கொடுத்தாங்க. நீ பேர் புகழ் வாங்குவாங்க, அது எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா தான் இருந்தது. எல்லாரும் வீட்டுல நார்மலா பேசுற மாதிரிதான் நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டோம். பரவாயில்ல, நல்ல பேர் புகழ் வாங்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னா பேசிட்டு இருந்தோம். ஆனா அது அவளுக்கு கோவத்தை கொடுத்துருக்கு. நாமளும் இப்படி இருந்தா நம்மளே 4 பேர் உயர்த்தி பேசிருப்பாங்களேன்னு தோணிருக்கு. இது அப்பப்ப எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்திருக்கா. ஆனா அங்க யாரும் கண்டுக்கல. ஆனந்தியா இருக்கட்டும், அழகுராணியா இருக்கட்டும், இல்ல தமிழக்கா, செம்பொலி அக்கா, யாரா இருக்கட்டும், அவங்க குடும்பத்தை எப்படி வழி நடத்தலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. நான் இவளுக்கு தேன்மொழிக்கு கிடைச்ச அதே பேர் புகழ் நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவன் முதல்ல இருந்தே அவங்க அம்மா கூட கான்டாக்ட்ல தான் இருந்திருக்கா. என்ன சொல்றீங்க? சதீஷ் மாமா இதை ரொம்ப நாளா நோட் பண்ணிருக்காரு. அவ அடிக்கடி ஜெயில போய் அவங்க அம்மா பாத்திருக்கா. அதான் நம்ம செம்பகமல்லி கல்யாணம் பண்ணிருக்காளே வக்கீலே, அவன் 2 நாள் எதுக்கோ ஜெயிலுக்கு ஏதோ கேஸ் விஷயமா போயிருக்கான். அவங்க ஆதில நின்றுருக்கா. என்ன சொல்றீங்க? ஆனா அவ ஒத்தையில எங்க போய்க்கிட மாட்டாளே. அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவ போயிருக்கா. நம்ம கிட்ட கோயிலுக்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. நான் கோயிலுக்குனால பேச நான் கண்டுக்கல. அதுக்கு கூட நான் துணைக்கு கூட்டிட்டு போனேன்னா அவளுக்கு வெளி உலகமே தெரியாம போயிடும், அவளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் சுதந்திரம் எதுவுமே இல்லாம போயிருந்து தான் நான் அதை பெருசா எடுத்துக்கல. கோயிலுக்கு கூடவா அவ போக கூடாது தனியா அப்படி நான் நினைச்சேன். இன்னொன்னு ஆதிரா இந்த மாதிரி எதையும் பண்ண மாட்டான்னு முழுசா நம்புனேன். ஆனா அவன் மனசுக்கு ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் அவ காதாம்பரிட்டு தான் கொட்ட போயிருக்கா. இதை அவன் நிறைய நாள் நோட் பண்ணியிருக்கான். நாங்க ஒரு நாள் அவங்கிட்ட சண்டை போடும் போதுதான், இப்போ இடையிலதான் அந்த பிள்ளை ரொம்ப கொடுமைப்பட்டு இருந்தான் வயிற்றுல பிள்ளை இருக்கும் போது. அதுக்காக அவனை அடிச்சேன். சரி, அப்பதான் அவன் கோபத்துல ஓம் பண்ணிட்டு எங்க வரேன்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன அடிக்க வந்துட்ட அப்படின்னு வார்த்தை விட்டுட்டான். எங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சியா போச்சுது. அப்பவுமே நானும் விக்கியும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விக்கி தன்னதான அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சான். அவன் அம்மா ஜெயில இருந்தாலும் அவ பிஏ மூலமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கா. இத கூட வீட்டுல யாரும் நோட் பண்ணாம இருந்தீங்க? ஏன்னா அவ பிஹேவியர் அப்படித்தானே இருந்ததே. அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு தானே நாங்களும் நினைச்சோம். அவளுக்கு எப்படியாவது இந்த குடும்பத்துல பெரிய அளவுல வரணும்னு ஆசை. போதா குறைக்கு ஒன்ன வேற வீட்டுல ஒசத்தி பேசுறது அவளுக்கு இன்னும் கோவத்தை கொடுத்துருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டியை உன் கையில வரவும் அவ கோவத்தை உச்சிக்க போயிட்டா. நான் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். ஆனா அவளுக்கு உனக்கு கிடைச்ச அதே பேர் புகழ் கிடைக்கணும்னு ஆசை. எனக்கும் அவ வலியும் வேதனையும் எனக்கு புரிஞ்சுது. நான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு அவளை ஹெச்டியா வைக்கலான்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவ வேதனை புரிஞ்சுது, அவளுக்கும் ஆசைகள் இருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நீ டாப்ல வந்துட்டேன்னு தான் சொல்லிட்டே இருந்தாலே தவிர நம்மளால ஏன் வர முடியலன்னு அவளால யோசிக்க முடியல. அந்த ட்ரஸ்ட் உன் பேர்ல வந்தனால, அதுக்கு நாமினேஷனா என்ன போட்டதுனால அவ இன்னும் கோத்தி உச்சிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு என் மேல விருப்பம் மாறிச்சது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? அவளுக்கு இந்த குணம் இப்போ இல்ல, முதையே இருந்தது. என்ன சொல்ற? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். இப்போ என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு அவ பேசுவாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவ எனக்கு எந்த தீங்குமே செஞ்சிருக்க மாட்டா. ஆனா அந்த பரிசு வாங்கிட்டான்னு எனக்குள்ள ஒரு கோவத்தை உண்டாக்கும். அது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு அந்த கோவத்தை உண்டாக்கும். அப்படி ஒரு ஹாபிட் உள்ளவ தான் ஆதிரா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கும் கிஷோர் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க இருந்து ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தேன். சரி. அப்போ என்கிட்ட நல்லா க்ளோஸா இருப்பா. சரி. இது எதுக்குன்னு கேட்டா நான் அதை படிச்சு முடிச்சு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இருந்தேன். மீனா தைக்கிட்டா சின்ன விஷயம் கூட ஆச்சரியமா தெரியுமே, நான் சொன்னது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, செம்பலியத்தையும் தமிழத்தையும் ஆகா ஓகோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே அது ஆச்சரியம் தானே. கண்டிப்பா. அன்னைக்கு அதுக்கேத்தால வந்து வாவ் சூப்பர், எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசினாங்க. எனக்கும் அப்போ சின்ன வயசுனால எல்லாரும் என்ன வாழ்த்துறோன்னு எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருந்தது. எல்லாரும் என்ன வாழ்த்துறாங்கன்னு நான் கொஞ்சம் சந்தோஷத்துல உற்சாகமா தான் இருந்தேன். சரி. அப்புறமா எதுக்கோ புக் அங்க வச்சுட்டு நான் போயிட்டேன். 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த புக்கு சின்ன பின்னமா கிடந்தது. அப்ப எனக்கும் விவரம் பத்தாது, அதனால அதை பெருசுப்படுத்த கூடாதுன்னு தெரியாம ஆதிராதான்னு சொல்லி கத்தி அழுதுட்டேன். இத பண்ணனது நீதான், இத பண்ண நீதான் பொறாமையில கிழிச்சிட்ட அப்படின்னு விவரம் தெரியாம நானும் அவன் மேல பழிய போட்டு அழுதேன். அன்னக்கிளியத்தட்ட சொன்னேன், தமிழத்தட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி அழுதுட்டேன். சரி. ஆனா அன்னக்கிளியத்தால ஒரு வார்த்தை கூட திட்டல, ஆனா மௌனமா போயிட்டாங்க. ஆனா அப்பவுமே அவன் மேல அன்னக்கிளியத்தைக்கு நல்ல விருப்பமே கிடையாது. யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னை தனியா கூட்டி என்ன திட்டினாங்க. ஏன்? எனக்கு புத்திமதி தான் சொன்னாங்க. ஒருத்தனை தப்பு பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்துறதே அவங்களை இன்னும் குற்றவாளி ஆக்கும்னு அன்னக்கிளியத்தை எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நானும் சின்ன பொண்ணுங்கனால இது உனக்கு அனுபவம் இல்ல, அதனால இனிமேல் இந்த தப்பை நீ எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு என்னை எச்சரிச்சாங்க. அதாவது அங்க ஒரு சம்பவம் நடந்ததாவே யாருக்கும் காட்டிக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் அந்த வீட்டுல யாருமே பேசல. அவளுக்கு அந்த குணம் இருந்தே இருக்குது, அதனால அவ திரும்ப அந்த மாதிரி ஒரு குணத்தை வெளியே காட்டிட கூடாதுன்னு நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஏக பொருத்தமா இருக்கும், அதனால நானும் அவளை ஏதாவது பண்ணுவேன், அவளும் ஏதாவது என்ன பண்ணுவா. அப்பெல்லாம் அவளுக்கு அந்த கோபம் எட்டி பார்க்கும். ஆனா அதை நம்மளால பண்ண முடியாது, ஆனா அதை அவளால பண்ண முடியும். புரியல. இப்ப என்ன யாராவது புகழ்ந்து பேசினா அந்த இடத்துல எப்படி கலவரத்தை உண்டு பண்ணணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். என்னை வாழ்த்தினவங்களை என்ன திட்டும்படி பண்ணி வச்சுட்டு போயிருவா. அவன் முகப்பாவனைக்கு அதை அவதான் பண்ணனான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆனந்தி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. ஒரு வாட்டி ஏதோ நோட்டோ பேனோ இல்ல, நான் ஆனந்தி அப்புறம் ஆதிரா 3 பேரும் தெரு வழியா போனோம். அப்பா கூட விக்ரம் பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதாவது எங்களை கடத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தானே. ஆமா. அப்ப அப்படிதான் அந்த அண்ணாச்சி கடைக்காரரு என்ன கொஞ்சம் புகழ்ந்து பேசினாரு. நீ தினமா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசினாரு. சரி. ஆனா இவ எங்க கூட தான் அனுநியமா சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தா. ஆனா என்ன புகழ்ந்து பேச அடுத்த நொடி அவ வேற மாதிரி மாறி ஒரு செகண்ட்ல விக்ரம் அங்க வர வச்சு பிரச்சனையை பெருசாக்கிட்டா. அந்த அண்ணாச்சி என்ன திட்டாரு, உனக்கு தான் பிரச்சனை இருக்க, நீ எல்லாம் எதுக்கு இங்க வார அப்படின்னு. அப்பதான் அவ நிம்மதியா இருந்தா. ஆனந்திதான் அவளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போனா. சரி, எல்லாத்தையும் சொல்லி அவட்ட பேசுங்க. சரி. இப்ப பேசுங்க. இல்ல, இப்ப பேசினா சரியா இருக்காது. ஏன்? இப்ப கோத்த உச்சில இருப்பா. நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. அப்புறம் ஊர்ல இருந்து ஏதாவது நியூஸ் வந்துடா? அதே எக்கச்சக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஊர் முழுக்க பத்திரிக்கை முள்ள பரவி கிடக்குது. இதனால வேற ஏதோ பிரச்சனை? இல்ல, இன்னும் 2 நாள் எவ்வளவு வரமோ வரட்டும், அப்புறம் ஜெயராஜ் வெளியில வந்துருவாரு. தென்னரசையும் கைது பண்ணிருக்காங்க. அவர் எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? தப்பான ஆபரேஷன் பண்ணிட்டாராம். இல்ல, சான்ஸே இல்ல. அவர் அப்படி பண்ணவே மாட்டாரு. அவர் கண்ணை மூடிட்டு கூட ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிக்க சொன்னா முடிப்பாரு. அது சும்மா செட்டப். அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான பதவியில இருக்க முடியாது. அவருக்கு கொடுத்த பட்டத்தெல்லாம் பறிக்கலாம்ல, அதுக்குதான். ஐயோ, ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது தென்னரசனை பாத்துக்கிட்டா என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டான். அவன் கூட ராஜாவும் கைதா இருக்கான். ராஜா எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? காதம்பரியும் ஆதரவும் கொலை செய்ய பார்த்தானே, கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, அப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தையும்? கிஷோர் மட்டும் தப்பிச்சிட்டான். அவனை ஐசியூல வச்சிருக்கனால யாரும் இதுவும் அவனை கைது பண்ண முடியாது. ஜெயராஜ் வெளியில வரணும். அவன் வெளியில வந்தாதான் நாமளும் எந்த போக முடியும். அன்னைக்கிலே அஸ்திவாரம் போட்டுருவாங்கல்ல. நாளைக்கு காலையில அஸ்திவாரம். எத்தனை மணிக்கு? காலையில 8 மணிக்கு மீனாக்கா லைவ்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் தங்கச்சி சில காரியங்களை பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கா, அதனால பிரச்சனை இல்ல. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆனந்திக்கு பிரசவலி வந்துட்டா. நம்ம திருப்பி தான் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கானுங்க. அப்படியா? பாவ ஆனந்தி குழந்தை பிறக்கும் போது நாங்கெல்லாம் சுத்தி இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இப்போ விக்கி கூட பக்கத்துல இல்ல. பேசுனேன், அழுதா, மாமான்னு அழுதா. எல்லாம் என்னால தானே. இதுல உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த ட்ரெஸ்ட் அன்னைக்கு நம்ம விருப்பப்பட்டு உனக்கு கொடுத்தாங்க. இதுல இவங்களுக்கு எதுக்கு பொறாம வருது? அவ குணம் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவ கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணத்தினால இன்னைக்கு எல்லாரும் கண்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். இதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவன் மேல அந்த காதல் போய் கோவம் வருது. எல்லாருக்குள்ளயும் ஒரு கெட்ட குணம் இருக்கும், இல்லன்னு சொல்லல. அதை நமக்குள்ளே வச்சுக்கணும். அதை வெளியில கொண்டு வந்த போய் தானே இவ்வளவு கஷ்டம். எனக்கும் சில விஷயங்கள் அவளை பத்தி தெரியும். அவ சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியும். ஆனா அவ கிட்ட இருக்க குணம் அதை நான் பெருசுப்படுத்தவே இல்லை. எனக்கு இன்னமும் காதமேரி மேல சந்தேகம் இல்ல, வேற யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரியே தோணுது. என்ன சொல்றீங்க? உனக்கு சேர்மத்தோட தானே கவிதை எழுதுக்குள்ள அட்ரஸ் உனக்கு கொடுத்தாரு. ஆமா, நான் +2 படிக்கும் போதே கொடுத்தாரு. நான் அப்பவுமே தான் எழுதிக்கிட்டு தானே இருக்கேன். அதே அட்ரஸ் தானே? கொஞ்சம் கூட அட்ரஸ் மாறல. ஆனா எனக்கு வரவே இல்ல. அது எப்படி ஜெயராஜுக்கு போச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த கவிதை நீ அனுப்பும் போது எத்தனை மாசத்துல உனக்கு பணம் ஆரம்பிச்சது?
நான் ப்ளஸ் டூ படிக்கும் போதே ரொம்ப நாளாக லெட்டர் அனுப்பிட்டே இருந்தேன். நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, என் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு லெட்டர் மூலமாக கவிதை எழுதி நானும் லெட்டர் எழுத வச்சேன். பரிசு கொடுக்கன்னு சொன்னீங்க, எனக்கு பரிசே வரலன்னு. ப்ளஸ் டூ படிக்கும் போது என்ன அறிவு இருக்குமோ அதை வச்சு நான் பேசி அனுப்புனேன். சரி, நீ அனுப்புற லெட்டர் உண்மையா என்னன்னு செக் பண்ணதுக்காக ஜெயராஜ் குற்றாலத்துக்கு வந்திருக்காரு. நீ பிளஸ் டூ படிக்கும் போதே அவர் வந்திருக்காரு. நீ எழுதுனது உண்மைதான், உன் கஷ்டம் உண்மைதானே எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவரும் உன்னை பார்க்கல, வந்து விசாரிச்சுட்டு போனதோட சரி. அவரும் உன்னை பார்த்ததில்ல. நாளிடல அவரே அந்த கவிதைக்கு அடிமையா இருக்காரு. அதனால அவர் அந்த லெட்டர்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக தான் கல்யாணத்தன்னைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. எனக்கு எந்த லெட்டருமே வரலையே. அந்த லெட்டர் யார் கையிலே இருக்குது. அதுல அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் எழுதியிருக்காரு. நான் யாருங்கதையும் அதுல குறிப்பிட்டு எழுதியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சேர்மன் எப்படி இறந்தாரு எல்லா டீட்டெயிலும் உனக்கு அனுப்பியிருக்காரு. அதுல என்ன பத்தின முழு விவரத்தையும் உனக்கு அனுப்பியிருக்காரு. என் போட்டோ வரைக்கும் உனக்கு அனுப்பியிருக்காரு. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா தேமலே, ஒரு பொண்ணு ஏதோ விஷயத்துல பரிதவிக்கான்னு அவர் எல்லா விவரத்தையும் எல்லா உண்மையும் ஒரு கடிதாசி மூலமா உனக்கு அனுப்பியிருக்காரு. ஜெயராஜ் எல்லாம் உண்மையை சொல்லி அனுப்புனாரா? நான் சேர்மத்தோட ஃப்ரெண்டுனும் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கேனும் என் போட்டோ வரைக்கும் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு உன் கவிதைனா ரொம்ப பிடிக்கும், நேசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற எல்லா விவரத்தையும் உனக்கு அனுப்பியிருக்காரு. நான் உன்னை காப்பாத்த வந்தது, நான் சேர்ம ஃப்ரெண்டு, உன்னை காப்பாத்திங்க கூட்டி போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லா விவரத்தையும் அந்த லெட்டர்ல உனக்கு எழுதியிருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படி எந்த லெட்டருமே வரல. இல்ல தெருமொழி, அந்த லெட்டர் உனக்கு வந்திருக்கும். கரெக்டா அன்னக்கிளி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு. அன்னக்கிளி அம்மா வீட்டுல அந்த லெட்டர் போயிருக்குது. அன்னக்கிளி அம்மா வீட்டுல தான் வாங்கியிருக்காங்க. சத்தியமா நான் எதையும் வாங்கல. அப்படி நீங்க தானே தெரிஞ்சிருந்தா நான் எப்படி? சத்தியமா ஜெயராஜ் என்ன பத்தின விவரத்தை உனக்கு அனுப்பியிருப்பாருன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் வேற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன். இப்பதான் ஒவ்வொரு உண்மையா எங்களுக்கு வெளில வந்தது. அவருக்கு நீ யாருன்னு தெரியாம உன் படிப்பு, உன் ஆர்வம், உன் திறமை அதை புடிச்சு போய் உனக்கு நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுல இருந்து உன்னை விடுவிக்கணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்காக மேட்ரில இருந்து வந்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சேர்மா என்கிட்ட உங்ககிட்ட சேர்மா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, கூட பிறந்தனா வந்தான், தந்தையும் வந்தான். அதனால நான் தாலி எடுத்து கொடுத்தா நீ தாலி கட்டணும்டான்னு அடிக்கடி சொல்லுவாரு. நான் சொல்ற பொண்ணு தாண்டா நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாரு. நானும் அதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இப்போ நான் சொல்லாம போனா வேற எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும். மொழி